குருவே சரணம், குருவே துணை. பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம தொடர்ந்து ஒரு சில கிரக இணைவுகள், ஜோதிட பரிகாரங்கள், ராசி பலன் எல்லாமே போட்டுட்ருக்கோம். உலகெங்கிலும் வாழக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு வர இருக்கின்ற சனி பெயர்ச்சி, வருட கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சியில் குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி, இது எல்லாம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் நம்ம மேஷ ராசியை இப்போ ஒரு முதல் பதிவாக போடுறோம் அப்படின்னு கேட்டால், மேஷம் ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 இருக்கிறது. அதாவது இந்த 7.5 சனி என்பது 12ஆம் இடத்தில் வரக்கூடிய விரய சனி என்பது மேஷம் ராசிக்கார அன்பர்களுக்கு வரும். குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி அடுத்து நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி மே 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அது மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் அல்லது தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி ஆகும். அதுபோக நம்ம இந்த வருட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை அடிப்படையாக வைத்து இந்த 7.5 சனி காலம் என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும் மேஷ ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மேஷம் செவ்வாய் அந்த ராசியினுடைய அதிபதியாக வரக்கூடிய கிரகம். அதிதேவதை செவ்வாயாக கொண்ட மேஷ ராசிக்கார அன்பர்களுக்கு 12இல் வரக்கூடிய சனி பகவான் நட்பு கிரகம் கிடையாது. அது ஒரு பகை கிரகம். அதாவது இந்த 12இல் வரக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டிலே வருகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இட அதிபதியும் 10ஆம் இட அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12இல் வரக்கூடிய காலகட்டம் என்பது தொழிலுக்காக, வேலைக்காக நமக்கு ஒரு சில விரய செலவுகள் நடக்கும். ஒரு லாப நோக்கத்திற்காக நாம் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம். அது ஒரு வகையில் நல்ல சனி. அதாவது இந்த 7.5 சனி, விரய சனி அப்படிங்கிறது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. கொடுப்பினையை குறிக்கக்கூடிய கிரகமாகவும், ஆயுளை நாம் ஆய்வு செய்யக்கூடிய தத்துவமும், விதி பலனை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாகவும், வேலை தொழில் அனைத்துக்கும் காரகமாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12இல் வரும் பொழுது செவ்வாய் சனி அப்படிங்கக்கூடிய கிரக காம்பினேஷனில் 2ஆம் இடத்து சந்திரனோடு தொடர்பு அதிகமாக ஏற்படும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, மேஷ ராசியினருக்கு ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த மீனம் ராசி காலபுருஷனுக்கு 12ஆவது இடம். அது ஒரு நீர் ராசி. அங்கே சனி பகவான் வரும்பொழுது வேலையிலே குடியிருக்கின்ற இடத்திலே ஒரு சில இடமாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் ஒரு முன்னேற்றத்திற்காக. அதாவது ரொம்ப நாளாக நான் வீட்டு மாற்றலான்னு இருக்கேன், ஒரு புது வீட்டுக்கு குடியேறலான்னு இருக்கேன், அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் வீடு மாற்றணுங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கிறீங்க அப்படின்னா, வீடு மாற்றக்கூடிய காலகட்டமாக நாமே முன் செய்யலாம். அல்லது வெளிநாடு தொடர்பு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஒரு வாய்ப்புகள் வருமா, ஒரு வெளி மாநிலம் போகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு சரியான காலகட்டமாக இருக்கும். வெளியில் சென்று கல்வி, அதாவது ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், ஒரு வெளி மாநிலம் சென்று மேல் படிப்பு படிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இந்த 7.5 சனியில் விரய சனி காலம் சுப விரயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேஷ ராசிக்கு கடன் கேட்டாலும் கிடைக்கவே இல்லை அப்படின்னுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் முடிந்து இப்பொழுது சுலபமாக கடன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். யதார்த்தமாக நாம் இந்த பொருளாதார விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, பணம் கடனாக வரும். ஆனால் அந்த கடன் டேலி ஆகாது. அதாவது அந்த கடனை நம்ம சரி பண்ண முடியாது. கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய அவசியமாக இருக்கும். உதாரணமாக, இப்போ எப்படி நாம் ஒரு ஊருக்கு பயணிக்கிறோம் என்றால், அந்த ஊர் வரும் பொழுது நம்ம இறங்குவதற்கு ஆயத்தமாகும் இல்லையா? நம்மளுடைய பை, மூட்டை முடிச்சுகள்லாம் எடுத்துக்கிட்டு இறங்குவதற்கு ஆயத்தமாகும் இல்லையா? அதுபோல சனி பகவான் வருட கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த சனி பெயர்ச்சி ஒரு சில நபர்கள் அடுத்த பங்குனி மாதம் ஒரு வருட காலம் இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்படிலாம் இருந்தா சனி பகவானுடைய இந்த இடப்பெயர்ச்சியின் பலனை இப்பொழுதே மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது சனியினுடைய இந்த விரய சனியினை மேஷராசிக்கார அன்பர்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பதிவு பார்க்கக்கூடிய மேஷராசிக்கார அன்பர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கடந்த ஒரு 5 மாதத்திற்குள்ள புதிய கடன்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த கடன் எல்லாம் நியாயமான கடன் தான். ஒரு பணம் காசு புழக்கத்தில்
ஒரு சில செலவுகள் சட்டு சட்டுன்னு ரொம்ப வேக வேகமா செலவாகுதுங்க, அப்படிங்கிற மாதிரி பலன்கள்லாம் இப்போ வந்து ஆரம்பிச்சுடுச்சு. எல்லாமே சரியான செலவுகள் தான். நிதானமாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது. வேலையிலே புரமோஷன் ஆகும். பணம், காசு பெரிய அளவுல புழங்கும். ஆனால் நம்ம அத ஒரு கடனை அடைப்பதற்கோ, அல்லது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கோ, ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கோ, ஒரு எதிர்கால சேமிப்புக்கோ அதை பயன்படுத்தி நம்ம இந்த செலவுகளை விரய செலவுகளை சுப செலவுக்காக பண்ணிக்கொள்ளலாம். மேஷ ராசியினர்களின் வீட்டிலே, மேஷ லக்னக்காரர்களின் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது மஞ்சள், குங்குமம், ஊரார் உறவினர்கள் வைத்து பத்திரிகை அடித்து செய்யக்கூடிய சுபகாரியங்களை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான், புதன் வீட்டிலே வரக்கூடிய குரு பகவானால் ஏற்படும். இந்த மேஷ ராசி பொறுத்தவரைக்கும் இந்த 7 சனி காலம் ஆரம்பிக்கக்கூடிய விரய சனி அப்படிங்கிறது அதிகப்படியான நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்கும். 2வது வருட கிரகங்கள்ல ராகு, கேது ஆகிய கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி இந்த மே மாதம் 18ஆம் தேதி நிகழும். சிம்ம ராசிக்கு வரக்கூடிய கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, மேஷம், தனுசு ஆகிய ராசிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவார். மேஷம் பொறுத்தவரைக்கும் மேஷம் செவ்வாயினுடைய ஆதிக்க வீடு. கேது பகவான் பொறுத்தவரைக்கும் ஒரு சில விஷயங்களை தடை தாமதங்களையும் ஞானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இப்போ கொண்டு வருவார். 7.5 சனி காலம் குருவினுடைய இடப்பெயர்ச்சி, இந்த ராகு கேதுவினுடைய இடப்பெயர்ச்சி எல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சில முடிவுகளை இந்த 2025 முதல் 2027 உள்ளே கொடுத்து, அதில் நிறைய பாடங்களையும் கொடுத்து நம்ம முன்னேற்ற பாதைக்கு நகர்த்தும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உறவு முறைகளுக்குள்ளே ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும். அதிலே நீங்க கவனமாக இருக்கணும். ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் ஸ்லோவா ஓட வைப்பாரு கேது. கேது வந்து எப்போ உள்ள வர ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அதுவும் வந்து இந்த வருட கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால, அதனுடைய தாக்கம் இப்போவே லிட்ரலா ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில விஷயங்கள் மனம் விரக்தி ஏற்படுவது, சின்ன சின்ன விஷயங்களை முடிவெடுப்பதிலே குழப்பங்கள் ஏற்படுவது, இது எல்லாம் வந்து மேஷராசிக்கார நண்பர்களுக்கு ஆரம்பிக்கிறது. தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் நமது உறவினர்களிடத்திலே, உடன்பிறப்புகளிடத்திலே, அம்மாவிடத்திலே கனிந்து கொள்ளும்படியான ஒரு மனப்பான்மை ஏற்படுகிறது. நேரத்துக்கு சாப்பிட நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். மற்றபடி பயப்படும்படியாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் அனைத்தும் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனஸ்தாபங்கள் வராமல், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் வராமல் உறவு முறைகளுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே நீங்கள் இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும். பணம், காசு பெரிய அளவில் கொடுக்கல், வாங்கல் போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தாலே, தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் அல்லது தர்ம சங்கடங்கள் வராமல் தடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 12ல வரக்கூடிய சனி குரு வீட்டுல வராரு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டம். பணம், காசு பெரிய அளவுல புழங்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் ஒரு பணம் இப்படி உள்ள வருது அப்படின்னு. ஆனா அது அப்படியே வெளியில போயிடும். அந்த விரயம் வந்து நம்ம ஒரு சுப விரயமாக, ஒரு சேமிப்பிலே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டிலே அந்த பணத்தை போட்டு பெரட்டி நம்ம கடன் சுமையோடு இருந்தாலும், அது நாளைக்கு நமக்கு ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்புக்கு நம்மளை நகர்த்தும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட பதிவு பண்றோம். மேஷம் ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகிய 3 நட்சத்திரங்களும் முருகப்பெருமானோடு, பழனி முருகனோடு தொடர்புடையது என்பதனால், நீங்கள் ஒரு திங்கட்கிழமை நாளில் காலை தரிசனமாக ஒரு 12:30க்குள் சுவாமி தரிசனம் செய்து வர முயற்சி செய்யுங்கள். இந்த விரய சனி காலம் என்பது சுப விரயமாகவும், நிறைய நன்மைகளும் நடக்க முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். சரவணபவ என்ற மந்திரத்தினை 6 முறை மனதார சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைக்கும் பொழுது, முருகனின் அருளால் மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும். இந்த விரய சனி சுப விரயமாகவே இருக்கும். வாழ்க வளமுடன்.